இது வரைக்கும் ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறேன். இதுக்கு 200 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி கறியாகவே வாங்கி அதை எலும்பெல்லாம் எடுத்துட்டு கறியை சின்னதாக பீஸை நறுக்கி மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் கடையில் கொத்துக்கறின்னு கேட்டாலும் தருவாங்க. கொத்துக்கறி இல்லைன்னா நீங்கள் கறியை வாங்கி அதில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் கறியை போட்டு மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சி வச்சிடுங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சிடுங்க. இந்த மாதிரி அரைச்சாலும் இது கொத்துக்கறி மாதிரி வந்துடும். கடையில் கேட்டாலும் கொத்துக்கறின்னு தருவாங்க. எலும்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா கறியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள், ஒரு பட்டை எடுத்துருக்கிறேன், 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 4 முந்திரி, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு இஞ்சி சைஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், கசகசா ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன பூண்டை 6 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு சோம்பு, கசகசா, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி இதையெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய், பூண்டு, வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மட்டனை போட்டுடலாம். போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டுடலாம். அதோட இதில் உள்ள ஈரப்பதம் பூரா நல்லா வத்தணும். இந்த கோலா உருண்டைக்கு சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம அதில் போட்டிருக்குறோம், அரைக்கிறதுக்கு எல்லாம் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்குறோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் இது வேகணும். மட்டனோட பச்சை வாடை போகணும். அதே டைமில் அதில் இருக்கிற தண்ணி பூரா நல்லா வற்றணும். மட்டன்லேயும் உள்ள தண்ணி வரும் பாருங்கள். நல்லா வற்றணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அதுக்கு தேவையான அளவு. இப்போ வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சே நம்ம வதக்கணும். ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இடையில 2 தடவை எடுத்து கிளறி இருக்கேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியை நல்லா வற்றிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் மிக்சியில் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக கட் பண்ணிடுங்க. பொடிசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன், பொட்டுக்கடலை மாவு. இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி பிடிங்க, இல்லைன்னா பால் உடஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம், சாப்பாடு இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சுட்டு நல்லாயிருக்கும். இந்த உருண்டையே நம்ம மட்டன் குழம்பு மாதிரி வச்சு அது கூடயும் கூட போடலாம். எல்லா மட்டன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு 10 நிமிஷம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வச்சிட்டோம்னா மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லபடியாக உள்ள கட்டி அப்படி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. 10 உருண்டை வந்திருக்கு. 200 கிராம் நான் எடுத்தேன். கொத்துக்கறி 200 எடுத்தேன். 10 பீஸ் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் ஆயில் காய வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம். மீடியமில் வைங்க. ஃபஸ்ட்டு 2 போட்டு பார்த்துக்கலாம், உடையாமல் வருதா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டதுக்கப்புறம் ஆயிலை மீடியமாக வச்சுருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. உடையில பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் வற்றினதுனால உடையாமல் இருக்குது. பொட்டுக்கடலை மாவு ரொம்ப போட்டுறாதீங்க, அளவாக போடுங்க. ரொம்ப போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. கேஸை மீடியமாகவே வச்சுருங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கேஸை ஃபுல்லாக மீடியம் வச்சுட்டு போட்டால் தான் நல்லா உள்ளேயும் நல்லா வேகும். இல்லாட்டி வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கலர் இருக்கணும். குலோப்ஜாம் கலரில் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே எல்லாம் வேக வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த கோலா உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மட்டன் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கோலா உருண்டை பிடிக்கும். நம்ம எல்லாம் அரைச்சி போடுறதுனால சில குழந்தைங்க மட்டன் சக்கையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி நம்ம செய்யும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வேக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதையும் ஒவ்வொன்றா எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்றேன். இப்போ அடுத்ததையும் போட்டாச்சு. கேஸை நல்லா ஹையில் வைங்க போடும்போது. அப்புறம் ரொம்ப குறைச்சிடாதீங்க, அப்புறம் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும்.
இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நான் 200 கிராம் தான் எடுத்தேன், அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது இன்னும் அதிகமாக எல்லாம் போட்டுடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் கோலா உருண்டை ரெடி. இந்த கோலா உருண்டையில் குழம்பும் வைக்கலாம். மட்டன் குழம்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாமே இறக்க போகிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கோலாவை எண்ணெயில் பொரிச்சதை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா மட்டன் கோலா உருண்டை. இது மட்டன் கோலா உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னோடய தம்பி பீட்ரு வந்து இந்த கோலா உருண்டை போடுங்கன்னு கேட்டாப்புல, அதுக்காக நான் இப்போ போட்டிருக்கிறேன். நன்றி பீட்டர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.